Hello everyone, welcome to Hira's Spoken English class. இப்போ நம்ம present perfect continuous tense பார்க்க போகிறோம் அண்ட் ஃபாருக்கும் சின்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஃபார் எங்கே யூஸ் பண்ணுறது தெரியாமல் சின்ஸ் யூஸ் பண்ணிடுவாங்க, சின்ஸ்க்கு பதிலாக ஃபார் யூஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஒன்றுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதுக்கு நடுவில் எனக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது என்னென்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில், அதாவது இப்போது என்ன நடக்குதோ அதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த செகண்ட் என்ன நடக்குதோ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது பாஸ்டில் தொடங்கின ஒரு விஷயம், பாஸ்டில் தொடங்கின விஷயம் இன்னுமே ஆன்கோயிங்காக இருக்குது அப்படின்றது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்றுலேருந்து படிச்சுட்ருக்கேன், நான் 3 வாரமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் 2005லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் நான் 2 மணி நேரமாக விளையாடிட்டுருக்கேன், நான் 20 நிமிஷமாக டிவி பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்டில் தொடங்கின ஒரு விஷயம் இன்னுமே ஆன்கோயிங்காக இருக்குது, இன்னும் முடியாமல் இருக்குன்றது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஹேஸ் இல்லைனா ஹாவ் சேர்த்து பீன் சேர்த்து வர்போட எஞ்சி சேர்க்கணும். இப்போ எங்கே ஹாவ் சேர்ப்போம்? யூ, வி, தே, ஐ இந்த 4 ப்ரொனவுனுக்கும், நல்லா கவனிங்க, ஐ, யூ, வி, தே இந்த 4 ப்ரொனவுனுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும், ப்ளூரல் நவுன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நிறைய பர்சன்ஸ், மோர் தென் 1 பர்சன்ஸ், மோர் தென் 1 அனிமல், மோர் தென் 1 திங்ஸை பற்றி பேசும்போது அதை நம்ம ப்ளூரல்னு சொல்வோம், அதாவது பன்மை. அதுக்கு ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீட் ப்ரொனவுனுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும், ஹீ ஷீட்க்கும் சிங்குலர் நவுனுக்கும் ஹேஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒருமைனா ஹேஸ் யூஸ் பண்ணுங்கள், பன்மைனா ஹேவ் யூஸ் பண்ணுங்கள். ஐன்றதுக்கு ஹேவ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்டை சேர்த்துக்கோங்க, இதுக்கு பின்னாடி ஃபார் இல்லைனா சின்ஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி டைம் என்னன்றது சொல்லணும். டைம்னா நேரம் மட்டும் இல்லை, அதாவது 2 நிமிஷம் 8 மணி இது மட்டும் டைம் இல்லை, 2 நாளா 2 வாரமா, காலையிலேருந்து ஜூலைலேருந்து அக்டோபர் 10லேருந்து, ஸோ இந்த மாதிரி நாம் நாட்களை ஸ்பெசிஃபை பண்ணாலும் அதையே நான் இங்கே டைம்னு தான் குறிப்பிட்டிருக்கேன். சப்ஜெக்ட்டு ஹேஸ் இல்லைனா ஹாவ் பீன் வர்போட ஐஎன்ஜி, அதுக்கடுத்து ஃபார் இல்லைனா சின்ஸ் சேர்த்து என்ன டைமிங்கோ அதை போடுங்க. ஓகே, ஸோ இது சிம்பிளான சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். இது ஒரு பெரிய சென்டென்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த வர்போட ஐஎன்ஜி இருக்கு இல்லையா, இந்த வர்போட ஐஎன்ஜி சேர்த்ததுக்கப்புறம் இங்கே என்ன பார்ட் வருமோ அது ஆட் ஆகிடும், லாஸ்ட்டாக ஃபார் அண்ட் சின்ஸ் டைம் வந்துடும். ஓகே, சொல்லும் போது புரியாது, நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது டீட்டெயில்டாக புரியும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் இழந்துருவீங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபாருக்கும் சின்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு டைமிங்கை, அதாவது 2 மணி நேரமா, 2 நாளா, 2 நிமிஷமா, 2 வாரமா, ஸோ இந்த மாதிரி தோராயமாக சொல்கிறோம் இல்லையா, அப்ராக்சிமேட்டாக தோராயமாக சொல்கிறது எல்லாத்துக்கும் ஃபார் யூஸ் பண்ணோம். நான் 2 மணி நேரமாக படிக்கிறேன், 2 மணி நேரமாக விளையாடுறேன், 2 நாளாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இதெல்லாம் தோராயம். ஓகேவா? எக்ஸாக்ட் கிடையாது, இதெல்லாம் தோராயம். ஸோ இந்த மாதிரி தோராயமான அப்ராக்சிமேட்டட் டைமிங்ஸ்க்கு நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணணும். அதாவது டைமிங்கை நீங்கள் குறிப்பிட்டு எக்ஸாக்டாக பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜூலைன்றது, அதாவது நான் இப்போ 6 மாதம் முன்னாடி நான் சொல்லலை, எக்ஸாக்டாக ஜூலை மந்த்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், ஸோ சின்ஸ். இப்போ காலையிலேருந்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சின்ஸ். 2 மணிக்கு, அதாவது 20 நிமிஷமான்றது தோராயம், இதே 2 மணிலேருந்து தான் நான் இந்த வேலை செய்கிறேன்னா அது எக்ஸாக்ட். ஸோ 2 மணி அப்படின்னு சொல்கிறது 2 o'clock இல்லை 2 PM 2 AM இதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது அப்ராக்சிமேஷன், தோராயம், அதுக்கு ஃபார் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக நான் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2009லேருந்து தான் ஒர்க் பண்ணுறேன், அப்போ எக்ஸாக்டாக இயரை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் 10 நாளாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா 10 நாளாக, அதாவது 10 நாளுன்றது ஒரு தோராயம். ஓகேவா? அதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக 10th அக்டோபர்லேருந்து தான் நான் இந்த டான்ஸ் ப்ராக்டிஸை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் சின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபார் 2 ஹவர்ஸ்ன்றது 2 மணி நேரமாக, ஸோ கிட்டத்தட்ட ஸோ ஃபார் 2 days, ஃபார் 20 minutes, ஃபார் 2 weeks, ஃபார் 2 years. ஸோ இந்த மாதிரி மினிட்ஸை சொல்லும் போது நீங்கள் எப்படி சொல்லனா,
ஃபார் 20 மினிட்ஸ்னு சொல்லலாம். இன்னும் ஒரு வே இருக்குது, நான் லாஸ்ட்டில் குறிப்பிடுறேன். ஓகே, லாஸ்ட்டில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஜூலை மந்த்து, சின்ஸ் மார்னிங், சின்ஸ் ஈவினிங், சின்ஸ் லாஸ்ட் நைட், சின்ஸ் 2 PM, சின்ஸ் 2 o'clock, சின்ஸ் 2 AM, சின்ஸ் 2009, சின்ஸ் 10th October. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் ஃபாரின் சின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் நெக்ஸ்ட்டு காட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸை திரும்ப காட்டுறதுக்கான வாய்ப்புன்றது இல்லாமையே போயிடும். ஓகே, ஸோ நான் படிச்சிட்ருக்கேன், அதாவது படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பின் ரீடிங். நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பின் ரீடிங் ஃபார் 2 hours. நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பின் ரீடிங் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பின் ரீடிங் ஃபார் 2 hours. யூ ஹாவ் பின் ப்ராக்டிஸிங் டான்ஸ். நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாய் ஃபார் 2 days. 2 நாளாக. யூ ஹாவ் பின் ப்ராக்டிஸிங் டான்ஸ் ஃபார் 2 days. நீ 2 நாட்களாக டான்ஸ் ப்ராக்டிஸ் செய்து கொண்டு இருக்கிறாய். வி ஹாவ் பின் பிளேயிங். நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். வி ஹாவ் பின் பிளேயிங் ஹியர். நாம் இங்கே விளையாடி கொண்டிருக்கிறோம். We have been playing here for 20 minutes. நாம் 20 மினிட்ஸாக நாங்கள் இங்கே விளையாடி கொண்டிருக்கிறோம். They have been waiting. அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். They have been waiting for exams. அவர்கள் எக்ஸாமிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். They have been waiting for exams for 2 weeks. அவர்கள் 2 வாரங்களாக எக்ஸாமிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். She has been walking. அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். She has been working in this company. அவள் இந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். She has been working in this company for 2 years. அவள் 2 வருடமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். Hida has been watching. ஹிதா பார்த்து கொண்டிருக்கிறாள். ஷாஹித் has been teaching. ஷாஹித் கற்று கொடுத்து கொண்டிருக்கிறான். ஷாஹித் has been teaching maths. ஷாஹித் மேக்ஸ் டீச் பண்ணி கொண்டிருக்கிறான். ஷாஹித் has been teaching maths since July. ஷாஹித் ஜூலையிலேருந்து மேக்ஸ் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஹிதா has been watching. ஹிதா பார்த்து கொண்டிருக்கிறாள். ஹிதா has been watching TV. ஹிதா டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். ஹிதா has been watching TV since morning. ஹிதா காலையிலிருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். Kids have been sleeping. குழந்தைகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். Kids have been sleeping since 2 PM. குழந்தைகள் 2 மணிலிருந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். I have been learning. நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். I have been learning English. நான் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டிருக்கிறேன். I have been learning English since 2009. நான் 2009 இங்கிலீஷ் கற்றுக்கொண்டிருக்கிறேன். My sons have been reading. என்னுடைய மகன்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். My sons have been reading newspaper. என்னுடைய மகன்கள் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார்கள். My sons have been reading newspaper since 10th October. என்னுடைய மகன்கள் 10th அக்டோபரிலிருந்து நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி பாருங்களேன். என்னுடைய மகன்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார் சின்ஸ் டைமிங் வந்துருச்சு. ஸோ இந்த இருக்க நியூஸ் பேப்பர்ன்ற ஒரு வார்த்தை தான் அந்த இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்க இடத்துல வரக்கூடியது. அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷனை இங்கே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஐ ஹாவ் பின் லேர்னிங்னா முடிஞ்சு போச்சு. நான் இங்கிலீஷ் கற்றுட்ருக்கேன். அப்போ மீதி இருக்கிறது இங்கிலீஷ்ன்றது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வார்த்தை, ரிமைனிங் போர்ஷன்றது இந்த இடத்துல வந்திருக்கும். கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிரித்து பார்த்து படிக்கணும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஷீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங். அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஷீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி. அவள் இந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஷீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி ஃபார் 2 years. அவள் 2 வருடமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஸோ ஃபஸ்ட்டு அவள் இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு கடைசிலேருந்து வாங்க. ஓகே, தே ஹாவ் பீன் வெயிட்டிங்கிறது நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம் ஃபார் 2 weeks. ஸோ இந்த மாதிரி படிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போயுமே சப்ஜெக்டை படிச்சுட்டு ரிமைனிங் போர்ஷனை படிச்சுட்ட பிறகு தான் மீனிங்குள்ளே வரணும். ஓகே, இது கிடையாது இங்கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றது என்னது? பாஸ்டில் தொடங்கின விஷயங்கள் இன்னுமே ஆன்கோயிங்காக இருக்குன்னா யூஸ் பண்ணுறது. ஃபார்ன்றது அப்ராக்சிமேட் டைமிங், 2 மணி நேரம், 2 நாளா, 2 நிமிஷம், 2 வாரம், 2 வருஷம், இந்த மாதிரி சொல்கிறது. சின்ஸ்ன்றது எக்ஸாக்டான டைமிங், ஜூலைலேருந்து 10th ஜூலைலேருந்து காலையிலேருந்து 2 மணிலேருந்து 2009லேருந்து. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் சின்ஸு. சிங்குலர் வந்தால் ஹேஸ் போடணும், ப்ளூரல் வந்தால் ஹேவ் போடணும். ஓகே, ஸோ
அவ்வளோதான். ஓகே. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ கத்துக்கணும் அப்டின்னா, இங்கிலீஷ் டீச்சர்ட்ட கத்துக்கணும் அப்டின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.